வணக்கம். இன்னைக்கு ஜனவரி மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை. திங்கட்கிழமை அப்படிங்கிறதுனால சந்திர பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க யாரு? உங்க ராசி கடகமா, அல்லது பிறந்த கிழமை திங்கட்கிழமையா, அல்லது பிறந்த தேதி 2 அல்லது 11 அல்லது 20 அல்லது 29, அல்லது உங்க நட்சத்திரம் ரோகிணி அல்லது ஹஸ்தம் அல்லது திருவோணமா, நீங்கள்லாம் சந்திர பகவானுடைய அம்சத்தில் பிறந்திருக்கீங்க. நீங்கள் பிடிச்ச சாமிக்கு கோயிலில் போய் நெய் விளக்கை ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க. நல்ல மாற்றம் இருக்கும். அனுபவத்தில் பலனை பார்ப்பீங்க. மாணவமணிகளுடைய பெற்றோர்களை இன்னைக்கு சூரிய பகவானுக்கும் சந்திர பகவானுக்கும் நவகிரக சன்னதியில் நெய் விளக்கை ஏற்றி வைங்க, அது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க, அல்லது ஏழைகளுக்கு படிப்புக்கு பொருளுதவி செய்யுங்க. ரொம்ப நல்லது. உங்கள் குழந்தைகளோட படிப்பு சிறக்கும். இதை அனுபவத்தில் பார்ப்பீங்க. இன்னைக்கு நல்ல நேரம் உண்டா? கிடையாது. நாளைக்கு நல்ல நேரம் உண்டா? கிடையாது. எப்படி இருக்க போகிற திங்கட்கிழமை இப்போ பார்க்கலாம். மேஷ ராசிக்கார நேயர்களை, நிதானம், அவசரப்பட்டு தோத்து போயிடுவீங்க. சுறுசுறுப்புன்னு நீங்களே நியாயப்படுத்திக்குவீங்க. அதுதான் உங்களுக்கும் சிம்மத்துக்கும் விருச்சிகத்துக்கு இருக்கிற பலவீனம். சரி, அதை எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துனா, பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா, ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லணும், அல்லது எழுதிக்கிட்டே இருக்கணும். என்ன மந்திரம்? ஓம் சந்திர மௌலியே போற்றி. மௌலினா கிரீடம், சந்திரனை கிரீடமாக அணிந்தவன் சிவன். இந்த மந்திரம் சொன்னா தப்பிச்சுக்கலாம். நிதானம். அனுகூலமான எண் உங்களுக்கு 7, 9. அனுகூலமான செய் தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. ரிஷபராசியார் நேயர்களை, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் உங்களுடைய மனோதிடமும் பெருந்தன்மையும் தாராள மனப்பான்மையும் ஜெயிக்கும். பெண்களுக்கு இன்னும் சிறப்பு. அனுகூலமான எண் 1, 3. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் ஜெயிக்கிறீர்கள். பெண்களுக்கு இன்னும் சிறப்பு. உங்களுடைய பலமான பேச்சு சாமர்த்தியமும் பொறுமையும் வெற்றியை தரும். அனுகூலமான எண் 2, 5. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் மஞ்சள் சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். அசைவ உணவு கூடாது. கோயிலில் விளக்கு ஏற்றணும், வீட்டு பூஜையில் விளக்கு ஏற்றணும். ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லணும், அல்லது எழுதணும். அப்போ வெங்கடாஜலபதியை நினைச்சுக்கணும். ஓம் ரோஹிணி தேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம், அசைவ உணவு வேண்டாம், ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் கிடையாது. சிம்ம ராசிக்கார நேயர்களே, நல்ல நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் பிரமாதம். பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம். அனுகூலமான எண் 4, 9. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கன்னிராசிக்கார நேயர்களே, இரக்கமுள்ள மனசுக்காரர் யாரு? நீங்க தான். அதனால உங்களை ஏமாத்தி பணம் வாங்கிடுவாங்க கடனா. அதனால தப்பிக்கிறது எப்படி? கையிலையும் பையிலையும் பணம் அளவா இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பெரிய விலையில் பொருளை வாங்க வேண்டாம். ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க, அல்லது எழுதுங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினைச்சுக்கோங்க. ஓம் லட்சுமி குபேரரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அனுகூலமான எண் 3, 7. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. துலா ராசிக்கார நேயர்களை, உடல் நலத்தில் அக்கறை காட்டுங்க. அசைவ உணவு வேண்டாம். கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க. பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ சிவபெருமான நினைங்க. ஓம் வைத்தீஸ்வரனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். உடல் நலத்தில் அக்கறை. வண்டி ஓட்டுறது கவனம். அனுகூலமான எண் 4, 2. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, நல்ல நாள். பணவரவு நல்லா இருக்கு. காரியம் சிறப்பாக நடக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழிலில் இருந்தாலும் சந்தோஷம். பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம். அனுகூலமான எண் 2, 1. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை மஞ்சள். தனுசு ராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழிலில் இருந்தாலும் நல்ல நாள். புத்தி கூர்மை மனோதிடம் ஜெயிக்கும். பெண்களுக்கு இன்னும் சிறப்பு. அனுகூலமான எண் 3, 9. அனுகூலமான திசை தெற்கு வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும்
எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் நல்ல நாள். பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம். உங்களுடைய பலம், விடாமுயற்சி, தைரியம் அது ஜெயிக்கும். அனுகூலமான எண் 6, 7. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களே, உடல் நலத்தில் அக்கறை காட்டுங்க. அசைவ உணவு வேண்டாம். கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தி பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லணும் அல்லது எழுதிக்கிட்டே இருக்கணும். அப்போ அன்னை மகாலட்சுமி நினைச்சுக்கணும். ஓம் தன்வந்திரி பெருமாளை போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 6, 7. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில இருந்தாலும் சந்தோஷம். உங்களுடைய பெருந்தன்மையும் புத்தி கூர்மையும் தாராள மனப்பான்மையும் ஜெயிக்கும். அனுகூலமான எண் 5, 7. அனுகூலமான திசை வடக்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் இல்லை, நாளைக்கும் நல்ல நேரம் கிடையாது. கடகம், விருச்சிக ராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே முத்தும் பவளமும் பதித்த மோதிரம் போடுறது நல்லது. ஏன்? இந்த 2 ராசிகளும் ரொம்பவும் உள்பயம் அதிகமுடையவர்கள். ஏன்னா கடகராசியில தான் செவ்வாய் நீசமாகிறார், விருச்சிக ராசியில சந்திரன் நீசமாகிறார். ஆகவே இந்த 2 ராசிக்காரர்களுக்கும் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள அர்த்தமில்லாத பயம் இருக்கும். அப்படி ஆயிடுமோ, இப்படி ஆயிடுமோ. அவங்க பயப்படக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டா கூட அதையும் மீறி பயம் வரும். அதுவா வருதே அப்படிம்பாங்கல்ல, அதுவா வருதுங்களே அப்படின்ட்டு அந்த மாதிரி பயம் வரும், அர்த்தமில்லாத பயம் வரும். அதை போக்குவதற்கு 2 பேருமே முத்தும் பவளம் பதித்த மோதிரம் போடுறது நல்லது. அப்படி போட்டுக்கிட்டா என்ன விதிமுறை, ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.